கணவன் மனைவி சந்தோஷமாக வாழுவது நிறைய பேருக்கு பிடிக்காது. முக்கியமாக சத்துருவுக்கு பிடிக்காது. அவனுக்கு கீழ்ப்படியவும் பிடிக்காது. உண்மையான அன்பு செலுத்தவும் தெரியாது. இந்த காரணத்தினாலேயே கணவன் மனைவி அன்பு செலுத்தவும் கீழ்ப்படியவும் முடியாமல் போகிறது. அதாவது இந்த லேகியோன் ஆவி பிடித்திருந்த இவனுக்குள் அநேக பிசாசுகள் இருந்தது. இந்த பிசாசு தான் சரீரத்தை தானே அடித்துக் கொண்டது. நல்ல கவனிங்க, ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது ஆதாமை மண்ணினால் உருவாக்கினார், ஆனால் ஏவாளை எலும்பினால் உருவாக்கப்பட்டாள். அப்போ ஆதாமுக்குள் எடுக்கப்பட்டபடியால் ஏவாள் ஆதாமின் சரீரமாக மாறுகிறாங்க. ஒருவன் மனைவி அடித்தால் தான் சரீரத்தை தானே அடித்துக் கொள்வது போல, ஒரு மனைவி கணவனை அடித்தால் அவர்களும் தான் சரீரத்தை தானே அடித்துக் கொள்ளுகிறது போல, குடும்ப வாழ்க்கையை மாமிச ரீதியாக வாழாமல் ஆவிக்குரிய ரீதியாக நாம் வாழும்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.